அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சுவையான காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அடுப்பை ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ அரிசியில் காளான் பிரியாணி செய்ய போகிறேன். குக்கர் ஹீட் ஆயிடுச்சு. 3 ஸ்பூன் அளவுக்கு கல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிருச்சு. மல்லித்தலை, புதினா தலை சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் 3 சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். 75 கிராம் இஞ்சி, 75 கிராம் பூண்டு, 150 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்து விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். பட்டை, ஏலக்காய் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது சின்ன ஸ்பூன், பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். 4 தக்காளியை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி விழுதாக சேர்த்திக்கிறேன். அதையும் வதக்கி விட்டுறலாம். நீங்கள் தக்காளியை கட் பண்ணியும் சேர்த்துனா சுவையாக இருக்கும். நான் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறக்காக விழுதாக அரைச்சி சேர்த்திக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது காளானை கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அந்த காளானையும் சேர்த்திக்கிறேன். நான் காளான் கம்மியாக சேர்த்துறேன். நீங்கள் 3/4 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ காளான் சேர்த்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா சரிக்கு சரியாக 3/4 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ காளான் சேர்த்திக்கோங்க. அப்படின்னா டேஸ்ட்டு இன்னும் சுவையாக இருக்கும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். நான் சாதாரண அரிசியில் செய்கிறேன். நீங்கள் பிரியாணி அரிசியில் செய்கிற மாதிரி இருந்தால் 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி அப்படிங்கிற அளவில் எத்தனை டம்ளர் அரிசி போடுறீங்களோ அவ்வளோ டம்ளர் தண்ணி சேர்த்திக்கோங்க. நான் சோயாவை சுடுதண்ணியில் போட்டு நல்லா கழுவி சேர்த்திக்கிறேன். நீங்கள் சோயா சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா வெறும் காளான் மட்டும் சேர்த்திக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிக்குது. கழுவி வச்சுருந்தேன் அரிசியை சேர்த்திக்கலாம். இப்போது அரிசியை சேர்த்துனதுக்கப்புறம் 1/4 டம்ளர் தயிர் சேர்த்திக்கலாம். தயிர் சேர்த்தும்போது இன்னும் சுவையாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது மூடி போட்டு 3 விசில் விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கமகமன்னு மணக்க மணக்க சூடான சுவையான காளான் பிரியாணி தயாராகிருச்சு. நீங்கள் இந்த காளான் பிரியாணிக்கு சைடிஷ்ஷாக முட்டை கிரேவி அல்லது தயிர் பச்சடி சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த காளான் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான ரெசிபிக்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.